जय श्री माता जी।
அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று நாம் நெருப்பு தத்துவம், திரி எரித்தல் மூலமாக எமது இடது பக்க இடது நாடியையும், உப்பு நீர் சுத்திகரிப்பு மூலம் வலது நாடியையும் நாம் சுத்திகரித்த பின்பு தியானத்துக்கு செல்வோம். எல்லோரும் திரி தயாராக வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கவும். ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்துக்கு முன்னால் அந்த திரியை நாம் வைத்து சிறிது நேரம் நாம் தியான நிலைக்கு கொண்டு செல்வோம். முழு கவனமும் நாம் நமது பிரம்மரந்திரத்தில் வைப்போம். தலை உச்சிக்குழி மற்றும் தலை உச்சிக்குழிக்கு சற்று மேல், சற்று கீழ் அந்த பிரதேசத்தில் நாம் நமது கவனத்தை வைத்து அவதானிப்போம். நமது வலது கையால் 7 தடவை குண்டலினி எண்ணெயை நாம் முழந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து மேலெடுத்து செல்வோம். மெதுவாக நமது கவனத்தோடு உச்சிக்குழிக்கு எடுத்து செல்வோம். இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, நான்காவது தடவை, ஐந்தாவது தடவை, ஆறாவது தடவை, ஏழாவது தடவை. இப்பொழுது நமது வலது கையை நன்றாக விரித்து ஒரு 2 அங்குலம் உயர்த்தி நாம் நமது தலை உச்சி, நமது முழு கவனத்தை உள்முகமாக கொண்டு செல்வோம். கவனிப்போம். எண்ணங்கள் வந்தால் நாம் அவற்றை மன்னித்து விடுவோம். நமது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தும் எமது மமகாரம், அகங்காரம் அதிலிருந்து வருபவை. அவற்றை நாம் மன்னித்து விடுவோம். சுவாசத்தை நன்றாக உள்ளிழுத்து வெளிவிடுவோம். சுழுமுனை நாடி வழியாக. பின்பு நமது சுவாசத்தை நமது கவனத்தோடு மெதுவாக அமைதியடைய செய்வோம். அமைதியடைய செய்து நமது நுண் அதிர்வுகளில் நாம் கவனத்தை செலுத்துவோம்.
நமது தலை உச்சிக்குழி இருதயத்தின் இருப்பிடம் பீடம், அந்த இருதய பீடம் விரிவடைகின்றதா என்று அவதானிப்போம். திறக்கின்றதா என்று அவதானிப்போம். இருதய பீடம் திறப்பதற்கு நமது இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். எனவே எமது இருதயத்தை முழுமையாக நாம் திறப்போம். ஸ்ரீ மாதாஜிக்கு முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம். எமது இருதயத்தை திறப்போம். கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாது நேர்மையான, எளிமையான, தூய்மையான இருதயம், உண்மையான இருதயம், அங்கு எல்லாம் இறைவனின் பிரதிபலிப்பு ஆத்மாவாக பிரகாசிக்கின்றது. அதற்கு தலை வணங்குவோம். இந்த அமைதி நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். அமைதியாக நமது கவனத்தோடு குண்டலினி எண்ணெயை மேலெடுத்து வருவோம். முதலாவது தடவை ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். இரண்டாவது தடவை இரண்டாவது முடிச்சு. மூன்றாவது தடவை மூன்று முடிச்சுக்கள். கையை கீழே கொண்டு வருவோம். கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய சுத்திகரிப்புக்கு நெருப்பு தத்துவம் மற்றும் நீர் தத்துவம் நாம் வேண்டிக் கொள்வோம். மாத்துச்சு இந்த தத்துவங்கள் மூலமாக நமது உடலில் உள்ள அனைத்து உபாதைகள், மனதில் உள்ள அனைத்து உபாதைகள் மற்றும் நமது சூட்சும சரீரத்தில் சக்கரங்கள், நாடிகளில் இருக்கும் அனைத்து உபாதைகளையும் நீக்கிவிடுங்கள் தாயே. இப்பொழுது நாம் திரியை எடுத்துக்கொள்வோம். திரியை நமது கையில் எடுத்து நாம் சிறிது நேரம் பிரார்த்திப்போம்.
Yeah, try like I made last time. It's okay. Yeah. That like I did last time. It's okay. Okay. இப்பொழுது நமது திரியை நமது எமது உள்ளங்கையில் வைத்து, இடது உள்ளங்கையில் வைத்து வலது உள்ளங்கையால் நாம் மூடி 4 முறை ஸ்ரீ கணேஷ மந்திரம் சொல்லுவோம். ஓம் வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. இதயபூர்வமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுமையான சரணாகதி நிலையில் நாம் இந்த மந்திரங்களை சொல்லுவோம். ஓம் வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. ओम त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. श्री माताजी தாங்கள் அருளிய இந்த சகஜ நுட்ப முறை, சுத்திகரிப்பு முறை நமக்கும் பயனளிக்க முழுமையான அருளை தந்தருளுங்கள். இப்பொழுது கயிற்றின் திரியின் ஒரு முனையில் ஒரு முடிச்சு நாம் போடுவோம். போடும்போது நமது இடது நாடி சக்கரங்கள் ஒவ்வொன்றாக நாம் பிரார்த்திப்போம். முதலில் இடது மூலாதார சக்கரம் ஸ்ரீ நிர்மல கணேசர் மந்திரத்தை சொல்லி நாம் முடிச்சை போடுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமः. இப்பொழுது நமது கையில் மணிக்கட்டுக்கு சற்று மேல் மூலாதார அந்த இடத்தில் இடது மூலாதாரத்தில் வைத்து வலது மூலாதார கைப்பகுதியால் அந்த முடிச்சை நாம் பிடித்துக் கொள்வோம். கைவிரல்களை நாம் திறந்து வைப்போம். நுண்ணதிர்வுகளை உணரக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது மூலாதார சக்கரத்தை பாதிக்கும் அனைத்து உபாதைகள், தீய சக்திகள், பாதாக்கள், பாதகங்கள் அனைத்தையும் இந்த முடிச்சில்
முடிச்சுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் அகற்றி விடுங்கள் தாயே. இந்நிலையில் எமது கவனம் முழுமையாக சஹஸ்ராரத்தில் இருக்க வேண்டும். சஹஸ்ராரத்தில் முழுமையாக ஸ்ரீ மாத்திச்சியை வேலை செய்ய விட்டுவிடுவோம். ஸ்ரீ மாத்திச்சி எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள் தாயே. மீண்டும் ஒரு தடவை மந்திரம் ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு மூலாதாரத்தை கவனிப்போம். இப்பொழுது நாம் இரண்டாவது முடிச்சு போடுவோம். இரண்டாவது முடிச்சு முதலாவது முடிச்சுக்கு பக்கத்தில் போடுவோம். முடிச்சு போடும்போது முதலாவது முடிச்சு அந்த கயிற்றுக்குள்ளால் சென்று வெளிவருமாறு நீங்கள் அந்த முடிச்சை போடுங்கள். ஸ்ரீ நிர்மல வித்யா மந்திரம் ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मला विद्या साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கட்டை விரல் இடது சுவாதிஸ்தானம் இடது கை கட்டை விரலில் வைத்து வலது கை கட்டை விரலால் நாம் அந்த முடிச்சை பிடித்துக் கொள்வோம். மூலாதார சக்கரம் கீழே தொங்குமாறு வைத்துக் கொள்வோம். பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி எனது சுவாதிஸ்தானம் முக்கியமாக இடது சுவாதிஸ்தானத்தில் இடது சுவாதிஸ்தானத்தை பாதிக்கும் அனைத்து தீய சக்திகள் பாதாக்கள் அதில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த முடிச்சுக்கு கொண்டு வந்து அவற்றை என்னிடமிருந்து அகற்றி விடுகிறதாயே. எனது சுவாதிஸ்தான சக்கரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள்.
மீண்டும் ஒரு தடவை மந்திரம். ஓம் வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மலா வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. இப்பொழுது மூன்றாவது முடிச்சு. ஸ்ரீ கிரக லக்ஷ்மி. ஓம் त्वामेव साक्षात् श्री ग्रह लक्ष्मी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமः. இடது நடுவிரலில் வைத்து வலது நடுவிரலால் முடிச்சை பிடித்துக் கொள்வோம். முன்பு போட்ட முடிச்சுக்கள் கீழே தொங்குமாறு நாம் வைத்துக் கொள்வோம். இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது நாபி சக்கரத்தில், எனது இடது நாபி சக்கரத்தில் இருக்கும் அனைத்து உபாதைகள், தீய சக்திகள், பாதாக்கள் அனைத்தையும் இந்த முடிச்சில் கொண்டு வந்து என்னிடமிருந்து அகற்றி விடுங்க. எனது நாபி சக்கரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள் தாயே. ஓம் त्वामेव साक्षात् श्री ग्रह लक्ष्मी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமः. சுவாசாரத்தில் இருந்து கொண்டு நமது நாபி சக்கரத்தை அவதானிப்போம். இப்பொழுது பவசாகரம். பவசாகரத்துக்கு ஒரு முடிச்சு போடுவோம். ஸ்ரீ ஆதிகுரு தாத்தாத்ரேயா. ஓம் त्वामेव साक्षात् श्री आदिगुरु दत्तात्रेय साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமः. தமது இடது கையில் பவசாகரம் நடுவிரலுக்கு கீழே அடிப்பாகத்தில் இருக்கும் இடம் வலது கை பவசாகர பகுதியால் அந்த முடிச்சை பிடித்துக் கொள்வோம். பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது பவசாகரத்தில் இருக்கும் அனைத்து உபாதைகள், தீய சக்திகள், பாதாக்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த முடிச்சுக்கு கொண்டு வந்து என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். எனது பவசாகரத்தை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். மீண்டும் ஒரு முறை மந்திரம். ஓம் त्वामेव साक्षात् श्री आदि गुरु दत्तात्रेया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமः. எண்ணங்கள் வருமாயின் கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜியின்
நெற்றி திலகத்தை நாம் பார்ப்போம். அது அன்பு, கருணை, பணிவின் இருப்பிடமாகும். சஹ்ராவில் இருந்து கொண்டு எமது பவசாகரத்தை அவதானிப்போம். இப்பொழுது அடுத்த முடிச்சு இருதய சக்கரம். ஸ்ரீ சிவா பார்வதி மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री शिवा पार्वती साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी நமோ நமः. நமது சின்ன விரல் இடது சின்ன விரலில் வைத்து வலது சின்ன விரலால் முடிச்சை பிடித்துக் கொள்வோம். பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது இருதய சக்கரம், எனது இடது இருதய சக்கரத்தில் இருக்கும் அனைத்து உபாதைகளையும் இந்த முடிச்சு மூலமாக அகற்றி விடுங்கள். எனது இருதய சக்கரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். ஓம் त्वमेव साक्षात् श्री शिवा पार्वती साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी நமோ நமः. உள்ளுக்குள் உள்ளுக்குள் நடைபெறும் மாற்றங்கள், கைவிரல்களில் நடைபெறும் மாற்றங்கள், தலை உச்சிக்குழியில் நடைபெறும் மாற்றங்களை நாம் அவதானிப்போம். இப்பொழுது நமது இடது விசுதி சக்கரம் ஸ்ரீ விஷ்ணு மாயா. ஓம் त्वमेव साक्षात् श्री विष्णु माया साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी நமோ நமः. முடிச்சை நமது இடது ஆள்காட்டி விரலில் வைத்து வலது ஆள்காட்டி விரலால் பிடித்துக் கொள்வோம். முன்பு போட்ட முடிச்சுகள் அனைத்தும் கீழே தொங்குமாறு வைத்துக் கொள்வோம். இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது விசுதி சக்கரத்தில் இருக்கும் அனைத்து உபாதைகள், எனது இடது விசுதி சக்கரத்தில் இருக்கும் அனைத்து உபாதைகள், எதிர்மறை சக்திகள், பாதாக்கள் அனைத்தையும் இந்த முடிச்சு மூலமாக அகற்றி விடுங்கள் தாயே. எனது விசுதி சக்கரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். ஓம் त्वमेव साक्षात् श्री विष्णु माया साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी நமோ நமः.
கவனத்தை உள்முகமாக கொண்டு சென்று எமது விசுதி சக்கரத்தை அவதானிப்போம். கைவிரல்கள் தலை உச்சி குழியை அவதானிப்போம். இப்பொழுது நாம் எமது இடது ஆகிய சக்கரத்துக்கு உரிய முடிச்சை போடுவோம். ஸ்ரீ மகாவீர ஓம் त्वमेव साक्षात् श्री महावीरा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी நமோ நமः. எமது இடது மோதிர விரல் நுனியில் முடிச்சை வைத்து வலது மோதிர விரலால் முடிச்சை பிடித்துக் கொள்வோம். இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி எனது ஆகிய சக்கரம் இடது ஆகிய சக்கரத்தை பாதிக்கும் அனைத்து உபாதைகள், தீய சக்திகள், பாதாக்கள் அனைத்தையும் இந்த முடிச்சு மூலமாக அகற்றி விடுங்கள். அனைத்து பிரச்சனைகளையும் இந்த முடிச்சு மூலமாக அகற்றி விடுங்கள். எனது மமகாரம் அகங்காரத்தால் வரும் எண்ணங்கள், பயமூட்டும் எண்ணங்கள், தீய எண்ணங்கள் அனைத்தையும் இந்த முடிச்சு மூலமாக அகற்றி விடுங்கள். எனது ஆகிய சக்கரத்தில் அன்பு, கருணை, பணிவு, மன்னிப்பை தந்தாளுங்கள். ஓம் त्वमेव साक्षात् श्री महावीरा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी நமோ நமः. இப்பொழுது நாம் 7 முடித்து போட்டுவிட்டோம். சஹஸ்ராரத்துக்கு நாம் முடிச்சு போடுவதில்லை. நமது மூலாதார முடிச்சை எமது உள்ளங்கை மூலாதாரத்தில் வைத்து முழு கயிற்றையும் எமது உள்ளங்கையில் வைத்து மற்ற இடது உள்ளங்கையில் வைத்து வலது உள்ளங்கையால் நாம் மூடி முழு இடது நாடிக்காக நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கடந்த கால வாழ்வில் நான் கொண்ட தவறான எண்ணங்கள், தவறான வாழ்க்கை, அதனால் ஏற்பட்ட அனைத்து தாக்கங்கள், எனக்கு ஏற்பட்ட தாக்கங்கள், அதனால் நான் மற்றவை கிடைத்த துன்பங்கள் அனைத்தையும் அகற்றி விடுங்கள் தாயே. அவற்றிலிருந்து நமக்கு விமோசனம் தந்தருளுங்கள். தங்களால் மட்டுமே அதை தர முடியும். நமது தியானத்துக்கு, ஆத்ம முன்னேற்றத்துக்கு, ஆத்ம வாழ்வுக்கு தடையாக இருக்கும் அனைத்து பிரச்சனைகள், தீய சக்திகள், பாதாக்கள் அனைத்தையும் இந்த முடிச்சுகள் மூலமாக அகற்றி விடுங்கள் தாயே. இப்பொழுது
ஸ்ரீ மகாகாளி, காளி, மகாகாளி, பத்ரகாளி, காளி கல்கி மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री महाकाली भद्रकाली काली कल्की साक्षात् श्री आदिशक्ति माताची श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது திரியை கடுகு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் தோய்த்து நாம் வெளியில் எரிக்கலாம். எரிக்கும் போது நெருப்பு தத்துவம் அக்னி அக்னி தேவர் அக்னி தேவதாவை அவருக்குரிய மந்திரம் சொல்லி நாம் பிரார்த்தித்து ஸ்ரீமாதச்சி வேண்டுவோம். அக்னி தேவதா மூலமாக இந்த அனைத்தையும் எரித்து விடுமாறு வேண்டி மற்றும் அனைத்து பாதாக்கள் அனைத்து பாதகங்களையும் அகற்றிவிட வேண்டி நாம் இந்த திரியை எரிப்போம். ஸ்ரீ அக்னி தேவதா மந்திரம் மற்றும் ஸ்ரீ சுத்த இச்சா மந்திரம் சொல்லுவோம். சுத்த இச்சா எமது விருப்பம் அனைத்து தீய சக்திகளிலிருந்து நாம் விடுபட்டு ஒரு தூய ஆத்மாவாக வர வேண்டும் என்ற எமது விருப்பம். ஸ்ரீ சுத்த இச்சா மற்றும் ஸ்ரீ சர்வ பாத விநாசினி, சர்வபாத அனைத்து பாதகங்களையும் அழிப்பவர் விநாசினி. இந்த 3 மந்திரங்களையும் நாம் சொல்லி எரித்த பின்பு நாம் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராகும். நாம் ஒரு 5 நிமிடம் தருகின்றோம்.
இப்பொழுது நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பு தொடங்குவோம். நீர் தத்துவம் சமுத்திர தேவரை நாம் வணங்கி ஸ்ரீ மாதாஜியை நாம் கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, இந்த உப்பு நீரை கடல் நீரின் சக்தியுடையதாக மாற்றி எம்மை முழுமையாக தூய்மைப்படுத்த அருள் புரியுங்கள் தாயே. எமது இடது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி, வலது கை எமது 5 விரல்களையும் நீரை நோக்கி வைப்போம். வைத்து பிரார்த்திப்போம். இவ்வாறு வைக்கும் போது நுண்ணதிர்வுகளை நாம் தண்ணீருக்கு கொடுக்கின்றோம். இப்பொழுது நமது இரு கால்களையும் நாம் உப்பு நீரில் வைத்து நமது வலது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி, இடது கை ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். ஆகாய தத்துவம். இதில் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது எதிர்கால வாழ்வின் பயம், பிரச்சனைகள், அதீத எண்ணங்கள், அதீத திட்டமிடல், இதனால் எனது சமநிலையற்ற தன்மை, மேலதிக வெப்பம், உடலில் ஏற்பட்ட மேலதிக களைப்பு, வெப்பம் அனைத்தையும் ஆகாய தத்துவம் மூலமாக அகற்றிவிடுங்கள். நமது வலது மூலாதாரம் ஸ்ரீ கார்த்திகேய மந்திரம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது மூலாதாரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி ஒளியூட்டி தாருங்கள். ஓம் வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. எமது முழு கவனத்தையும் உள்முகமாக எமது வலது மூலாதாரத்தில் நாம் வைப்போம். சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு வலது மூலாதாரத்தை கவனிப்போம். இப்பொழுது நமது கவனத்தை வலது சுவாதிஸ்தானத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது சுவாதிஸ்தானத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி எனது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். ஸ்ரீ நிர்மல சித்தா மந்திரம். தூய கவனம், நிர்மல சித்தம். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मला चित्ता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு நமது வலது சுவாதிஸ்தானத்தை கவனிப்போம். அதே நேரம் நமது கை விரல்களையும் 10 கைவிரல் நுனிகளையும் அவதானிப்போம். உள்ளங்கை நுனிகள், விரல் நுனிகள்,
தலை உச்சிக்குழி. இப்பொழுது நமது கவனத்தை நாம் வலது நாபி சக்கரத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாபி சக்கரத்தை பாதிக்கும் அனைத்து பாதைகளையும் முழுமையாக வெளியேற்றி எனது வலது நாபி சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். ஸ்ரீ ராஜ லக்ஷ்மி. ஓம் त्वमेव साक्षात् श्री राजलक्ष्मी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. பொழுது பவசாகரத்தில் கவனத்தை வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது பவசாகரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். குரு தத்துவம் ஆதிகுரு தத்தாத்ரேய மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि गुरु दत्तात्रेय साक्षात् श्री आदि शक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. பொழுது நமது கவனத்தை வலது இருதயத்துக்கு எடுத்துச் செல்லுவோம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது இருதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி அதில் ஸ்ரீ சீதா ராமா அவர்களின் அனைத்து நற்பண்புகளையும் ஒளியூட்டி தாருங்கள். ஸ்ரீ சீதா ராமா அவர்களின் நற்பண்புகள் பெற்றோருக்கு நல்ல மகனாக, ஸ்ரீ சீதா பிராட்டியாருக்கு நல்ல கணவனாக, நாட்டு மக்களுக்கு நல்ல அரசனாக, தனது புத்திரர்களுக்கு நல்ல தந்தையாக, அவர் நமக்கு காட்டிய அனைத்து நற்பண்புகளையும் மாதாஜி எங்களுக்கும் தந்தருளும். அந்த நற்பண்புகளை நாம் உணர்ந்து கொள்ளும் திறனை நமக்கு தந்தருளும். நமது வாழ்வில் நாம் அவற்றை கடைபிடிக்கும் சக்தியை நமக்கு தந்தருளும். ஓம் त्वमेव साक्षात् श्री सीतारामा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः.
இப்பொழுது நமது கவனத்தை வலது விசுதி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி எமது வலது விசுதி சக்கரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி ஒளியூட்டி தாருங்கள். எமது எண்ணங்கள், எமது பேச்சு, எமது நடத்தை அனைத்திலும் உண்மை, இனிமை, சத்தியம், தெய்வீகம் வெளிப்பட நமக்கு அருள் புரியுங்கள். விட்டலா ருக்மிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணாவின் வெளிப்பாடு ஆக எமது வலது விசுதியில் ஸ்ரீ வித்தல ருக்மிணி சக்தியாக வெளிப்படுகின்றது. ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விட்டல ருக்மிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. இப்பொழுது நமது வலது ஆகிய சக்கரம் ஸ்ரீ புத்தா ஸ்ரீ மாதாஜி நமது வலது ஆகிய சக்கரத்தை ஒளியூட்டி நமது அகங்காரத்தை அமைதியடைய செய்து விடுங்கள் தாயே. ஸ்ரீ சித்தார்த்த கௌதம புத்தா. ஓம் त्वमेव साक्षात् श्री सिद्धार्थ गौतम बुद्धा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. தம்மம் சரணம் கச்சாமி. நான் என் நற்பண்புகளுக்கு சரணடைகின்றேன். புத்தம் சரணம் கச்சாமி. நான் என் ஞானத்துக்கு சரணடைகின்றேன். எனது ஆத்ம விழிப்புணர்வுக்கு நான் சரணடைகின்றேன். சங்கம் சரணம் கச்சாமி.
ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களின் கூட்டமைப்புக்கு, முழுமைக்கு, பரம்பொருளுக்கு நான் சரணடைகின்றேன். இப்பொழுது முழு வலது நாடி புரிய மந்திரம் சொல்லுவோம். ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமான. ஓம் त्वमेव साक्षात् श्री महासरस्वती श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. சிறிது நேரம் நாம் அவதானிப்போம். ஆகாய தத்துவம், நீர் தத்துவம், முழுமையாக நம்மை தூய்மைப்படுத்த விட்டு சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். தலையீச்சி குழி சசாரத்தில் இருந்து கொண்டு முழு கவனத்தையும் உள்முகமாக கொண்டு வருவோம். இரு உள்ளம் கைகள், 10 கைவிரல்கள், தலை உச்சி குழி, உச்சிக்குழிக்கு சற்று மேல் சற்று கீழ் உள்ள பாகங்களில் நாம் சுழுமினை நாடி வழியில் கவனத்தை வைப்போம். சுவாசம் அமைதியாக நடைபெறுவதை அவதானிப்போம். நமது தலை உச்சிக்குழி விரிவடைவதை நாம் அவதானிப்போம். இப்பொழுது மெதுவாக நாம் நமது இடது கையை மடக்கி கொண்டு வந்து நாம் கால்களை கழுவிக் கொள்வோம். நீரை நாம் ஒரு பக்கத்தில் வைத்து தொடர்ந்து தியானத்தில் இருப்போம். முழுமையாக நமது தியான நிலைக்கு நாம் தலை வணங்கி அந்த நிலை மட்டுமே நமக்கு அந்த நிலையை மட்டுமே நாம் வேண்டிக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி நமக்கு முழுமையான தியான நிலையை தந்தருளும். நாம் முழுமையாக சரணடைகின்றோம். ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம். முழுமையான சரணாகதி ஸ்ரீ மாதாஜி. நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக பரபிரம்மே நம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. முழுமையாக சரணடைகின்றோம். ஐ
இப்பொழுது நுண்ணதிர்வுகளை நாம் அவதானிப்போம். நமது தலை உச்சிக்குழி, இரு உள்ளம் கைகள், கைவிரல்கள், நமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குலம் உயர்த்தி வைப்போம். இப்பொழுது ஒரு 4 அங்குலம் உயர்த்தி சற்று மேல் வைப்போம். வைத்து அவதானிப்போம். அந்த ஆத்ம நிலையில் இருந்து கொண்டு நாம் நம்மை கவனிப்போம். இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு 7 நிமிட அருளுரையை நாம் கேட்போம். I bow to all the Sahajogis. In these beautiful surroundings, many of you are wondering why God has created these beautiful things. Because you people had to come on this earth and enjoy the beauty. That is one of the reasons. And now God feels very much fulfilled with joy and satisfaction, and a kind of a completion of his desire. Why God has created this beautiful universe has been a question asked for thousands of years. The reason is very simple to understand. This beauty that is created cannot see itself. In the same way, God, who is the source of beauty cannot see his own beauty. Like a pearl cannot enter into itself to see its beauty. Like the sky cannot understand its own beauty. The stars cannot see their own beauty. The sun cannot behold its own brilliance. In the same way, God Almighty cannot behold his own being. He needs a mirror. And that's how he has created this beautiful universe as his mirror. In this mirror, he has created now beautiful things like the sun. Now the sun has to see his own reflection also. So he has created these beautiful trees to see that when he shines, they come up so well and look so green. Then he has created those birds who rise early in the morning to greet the sun, so the sun knows
that yes, I am there, I am existing. Or else he has created these beautiful lakes for these trees to see their reflection and the lakes to feel their existence when the ripples start moving within themselves. So then he created human beings. The human beings cannot also see their own beauty, their own glory. That's why they are in the darkness. They are ignorant. They cannot see what lies within themselves. So they are running after something which is absolutely against themselves, which is ugliness, which is self destructive. And the struggle to get to reality is such a lot that as a result they destroy themselves. Like as people have taken to these drugs, taken to all bad habits, of in this place they say there's a lot of smuggling going on, and all such endeavors that people take up because they do not know what beautiful things they are. So now a mirror has to be created for them to see for themselves how beautiful they are. Their mirror is their spirit. That spirit is to be brought in their consciousness, in their attention. If it comes in their attention, then they can see their image. Now, this attention that comes in as an enlightened attention is called in Sanskrit language as Chidabhas, is the expression of the attention which is enlightened. But it is also said that it is got a nature which is very transitory, or we can say which is disappearing every moment to moment. When this is happening, what is to be done? For that, you have to steady yourself with meditation, with hearing the enlightened talks, by seeing the good things of life without thinking about them, by seeing also the goodness of others, and then you start seeing goodness in yourself also. That is why I always say that one should not feel guilty, because you are feeling guilty of something which is just a illusion. You are guilty that you have got a shadow. It's something like that. So, if you know that you are beautiful beings and that you have got a shadow, it is nothing to do with you and your beauty. If you can see your own beauty, then you will be amazed that within us lies all those joy giving, all those beautiful things which we are seeing outside. But just now the mirror is not all right. That's why you have to see in the nature the beauty. But when you are one with yourself, then you see all this nature within yourself, all the joy giving qualities of this nature within yourself. So I wanted you to come to this place just to learn how God has created this beautiful area for you people to enjoy and to be here. May God bless you. சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். முழு கவனமும் தலை உச்சிக்குழியில்
சற்று மேல் 2-3 அங்குலம், அதோடு தலை உச்சிக்குழியிலிருந்து உள்முகமாக சற்று கீழ் ஒரு 1 அங்குலம் 2 அங்குலம் நமது கவனத்தை அந்த பகுதியில் நாம் வைத்து நமது உள்ளம் கைகள் கைவிரல் நுனிகளை மற்றும் நமது சுழுமுனை நாடி இவற்றை நாம் அமைதியாக அவதானிப்போம். நமது இருதயத்தை முழுமையாக திறந்து
நாம் 3 தடவை சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் சொல்லுவோம். சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். ஜெய் ஸ்ரீமாதிஜி. ஸ்ரீமாதிஜி இன்றைய சுத்திகரிப்பு மற்றும் அருளுரை மற்றும் நம்மை தியானத்தில் வழி நடத்தியதற்கு கொடான் கோடி நன்றிகள் தாயே. குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விசுத்தி ஆக்யா சஹஸ்ரா. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். மற்றும் நம்மோடு இன்றைய தியானத்தில் இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்கள், ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் மூலமாக இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். ஜூமில் இருப்பவர்கள்